ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லாயிருக்கோம். ஸோ இன்றைக்குடைய விலாக் என்ன பார்க்க போகிறோம்னா, லேடீஸ் டே அவுட் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் ஈதெல்லாம் முடிஞ்சு ஆஃபீஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அவங்க எல்லாம் ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஸோ நாங்கள் பிளானட்டேரியம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோவில் கிளம்பிட்டோம். ஸோ அன்றைய நாள் பயங்கரமான வெயில். ஆக்சுவலி இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, பயங்கர வெயில். சரி, ஒரு 4 o'clock மேலே தான் கிளம்பினோம். அப்படி மிஞ்சி வெயில் பயங்கரமான ஒரு உஷ்ணத்தை தான் கட்டிகிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் போகும்போது இந்த கிஃப்ட் பாக்ஸ் பில்டிங் பார்த்தோம். பிளானட்டேரியம் போகிற வழியில் தான் இது இருக்குது. சரி, உள்ளே என்ன இருக்குது, போய் ஒரு விசிட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் பார்த்தோம். ரவுண்ட்வெல் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கிஃப்ட்டு ஷாப்பு. ப்ரீமியமான ஒரு லக்ஸரியஸான கிஃப்ட் ஷாப். ஆக்சுவலி இது ஒரு யூனிக்கான கிஃப்ட் டாய்ஸு அந்த மாதிரி இருந்துச்சு. அண்டு ரொம்ப லக்ஸூரியஸான ஒரு டாய் ஷாப்பும் கூட. ஸோ நாங்கள் ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு ஒரு ரவுண்டு அடித்தோம். எங்கள் பசங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் அதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா, சரி போய் பார்த்துட்டு வரலான்ட்டு போனோம். அண்ட் நிறைய யூனிக்கான டாய்ஸ் இருந்துச்சு. என் பையன் போய் ரொம்ப ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணான். ஆனால் பேட்மேன், சூப்பர்மேன்லாம் இருந்தாங்க. ஸ்பைடர் மேனை தான் காணுன்னு ரொம்ப தேடிட்டு இருந்தான் என் பையன். ஸோ அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் யூனிக்காக வச்சுருந்தாங்க. தெரியாத டாய்ஸ், எனக்கு ரொம்ப பெரிய இந்த மாதிரி டாய்ஸ்லாம் தெரியாது. என் பையன்தான், பொண்ணு தான் உட்காந்து இது இந்த டாய், அது அந்த டாயின்னு நேம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்பைடர் மேன் ஆனால் காணோமா, அதை என் பையன் தேடிட்டு இருந்தாங்க. எங்கே காணோம், ஸ்பைடர் மேன் மட்டும் இல்லை, எல்லோரும் இருக்காங்க, ஸ்பைடர் மேன் இல்லையேன்னு தேடிட்டு இருந்தாங்க. அப்படியே போச்சு. என் பொண்ணுக்கு இந்த பெரிய டெடி பேர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கிஃப்ட் ஷாப்பை வாசல்லே வச்சுருந்தாங்களா, ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே அந்த அம்மா அந்த டெடி பேரோடு இருந்தாங்க. என் பையனுக்கு பிக்காச்சு ரொம்ப பிடிக்கும். இவன் போயிட்டு தேடி பிடிச்சி ஒரு பிக்காச்சு எடுத்துகிட்டு வந்துட்டான். பிக்காச்சு வேணும் எனக்கு, வாங்கி கொடு மம்மி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, சரி என்ன ரேட்டு பாரு அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு ஜாலியாக உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அவனை அதை பார்த்துட்டு அதை அங்கே வச்சுட்டு வந்துட்டான். சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் வெளியே அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் என்னோடய பையனுக்கு இந்த குதிரை பொம்மையோட செட்டப் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னு ஆசைப்பட்டான். அது செட்டப் நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டோம். அண்டு மொரோவர் அங்கே நிறைய சில ஸ்டாச்சூஸ்லாம் இருந்துச்சு. அங்கேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் பிளானட்டேரியம் கிளம்பிட்டோம். நாங்கள் ஸோ ஆக்சுவலி இது நாங்கள் கத்தாரா நைட் டைம்ஸில் தான் நிறைய வாட்டி வந்திருக்கோம். அண்ட் டே டைமில் இப்போ தான் லேடீஸாக நாங்கள் எல்லாருமே வரோம். பயங்கரமான வெயில் வேறையா. அண்ட் ஈத் டேக்கெலாம் இங்கே தான் வந்திருந்தோம். நைட் டைமில் வந்திருந்தோம் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் ஒன்றும் தெரியல. ஆனால் டே டைமில் தாங்க முடியல. நாங்கள் ஆர்ட் கேலரிஸ் அதுக்குள்ளெல்லாம் போனோம். ஆனால் அங்கே ஏசி இருந்துச்சா, அந்த வெயில் தாங்க முடியாமல் அந்த ஏசிக்குள்ளே போனோன்னே நான் வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து நாங்கள் பிளானட்டேரியம் வந்துட்டோம். ஒரு 15 minutes வாக் அரவுண்டு. நம்ம மெட்ரோலேருந்து நம்ம பிளானட்டேரியம் வர 15 minutes. நாங்கள் அங்கங்கே உள்ளே கொஞ்சம் நேரம் ஏசி காற்று வாங்கிட்டு வர ஒரு 20 minutes ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நடந்து கொஞ்சம் உட்காந்துருந்தோம். நாங்கள் அந்த பிளானட்டேரியமில் உட்காந்துருந்தோம். ஆக்சுவலி ஷோஸ் இருக்குது அங்கே. பட் நாங்கள் நெட்டில் நம்ம அந்த புக்கிங் பண்ணணும். நெட்டில் நான் புக்கிங் பண்ணலை. சரி ஓகே, நம்ம நேரடியாகவே போகலாம், நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம போனோம் நாங்கள். பட் நிறைய பேர் நெட்டில் புக் பண்ணவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியும் கூட. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. பிளானட்ஸ் பற்றி, எர்த் பற்றி, ஸ்பேஸ் பற்றி நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருந்துச்சு. பசங்களாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. இதுக்கு முன்னாடி கூட பிஃபோராக நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் அந்த டைமில் பிளானட்டேரியம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நைட்டு சீக்கிரமாக ஒரு 7 o'clock 8 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்களா. ஸோ அப்படியே நாங்கள் பார்க்காமலே போயிருக்கோம். சரி உள்ளே வரணும் ஆசைப்பட்டு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பசங்க எல்லாருமே உள்ளே வராங்க. ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. மூனோடைய அதோடைய ஆப்ஜெக்ட்ஸ் மாடல்ஸு, ஏர்த்தோட மாடல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பசங்க எல்லாமே ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்பேஸ் மேன் ஷூட்ஸு அண்டு மூனோடைய வடிவம் எப்படி இருக்கும், டெலஸ்கோப் மூலிமா அதை எப்படி ஃபஸ்ட்டு பார்த்தாங்க, எல்லாமே இங்கே ஒரு ஜஸ்ட் மாடல் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஜஸ்ட் நாங்கள் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ
ஸோ அங்கே வந்து அந்த டைமில் யூஸ் பண்ண காம்பஸ்ஸு எப்படிலாம் வந்து காம்பஸ் யூஸ் பண்ணி ஏர்த்தோடைய ரொட்டேஷன், அதாவது ஏர்த் வந்து குளோப் வந்து கிரவுண்டாக இருந்ததுன்னு கண்டுபிடிச்சதுலேருந்து அந்த காம்பஸ் வந்து வச்சு எப்படிலாம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஏன்ஷியன் டைப் காம்பஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. டைரெக்ஷன் காமிக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பார்க்குறதுக்கே. கேலக்ஸி டைப் ஆஃப் காம்பஸ்லாம் இருந்துச்சு பார்த்தோம். என்னோடய பொண்ணு வந்து அங்கே உள்ள எல்இடி ஸ்க்ரீன்ஸில் வந்து நார்த் வெஸ்ட்டு, சவுத் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட் எல்லாமே அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நிறைய எல்இடி ஸ்க்ரீன்ஸும் பக்கத்தில் வச்சுருக்காங்க. நம்ம வந்து கேலக்ஸி பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி, சன்னு, எர்த், மூனு எல்லா பிளானட்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கிற மாதிரி, ஸ்பேஸில் விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி, லேட்டிடியூட்ஸ், லாண்டிடியூட்ஸ், எர்த் எந்த மாதிரி இருக்கும், அதில் உள்ள லேட்டிடியூட்ஸ், லாண்டிடியூட்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். அந்த எல்இடி ஸ்க்ரீனில் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க எல்இடி ஸ்க்ரீன்ஸு. அப்புறம் இங்கே ஒரு வெயிட் மிஷின் வச்சுருந்தாங்க. இதில் வந்து நம்ம வந்து ஏர்த்தில் என்ன வெயிட்டில் இருப்போம், மற்ற பிளானட்ஸில் வந்து என்ன மாதிரி வெயிட்டில் இருப்போம், மெர்க்யூரி, வீனஸ், ஏர்த்தில், அப்புறம் மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன், மூன் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஒரு வெயிட் மிஷின்ஸில் அதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்டு ஃபைனலி எங்களுக்கு வந்து அந்த ப்ரோக்ராம்க்கு வந்து சீட்ஸ் கிடச்சிருச்சு. நாங்கள் போய் உட்காந்தோம். வித்தியாசமான ஒரு தேட்டராக இருந்தது. ஸோ எப்படின்னா நம்ம ஸ்க்ரீன் வந்து மேலே வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே வரைக்கும் வரும். பசங்களுக்கெலாம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அண்டு எங்களுக்கு கிடச்சிருச்சு. அண்ட் என்னென்னா இதில் வந்து என்ன ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா, பிளானட்ஸ் பற்றி, ஏர்த் பற்றி எல்லா பிளானட்ஸும் அண்டு ஸ்பேஸில் முதல்ல எப்படி லேட்டிடியூட், லாண்டிடியூட் வந்து கணக்கு பண்ணாங்க ஏர்த்தில், அப்புறம் வந்து டெலஸ்கோப் மூலிமா எப்படி வந்து அதர் பிளானட்ஸை பார்த்தாங்க, சன்னா என்ன, மூன்னா என்ன, இது எல்லாமே ஏன்ஷியன் டைப்பில் வந்து எப்படி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க, ஏன்ஷியன்லேருந்து இப்போ உள்ள காலங்கள் வரைக்கும் எந்த மாதிரி பிளானட்ஸ் பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் இருக்கும், மில்கி வே எப்படி இருக்கும், அப்படி அது எல்லாமே வந்து சொன்னாங்க. நான் ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுக்கலை. பிகாஸ் இதை வந்து நம்ம எல்லாம் காமிக்கிறதுக்கு பதிலாக மக்கள் வந்து பார்க்குறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ ஜஸ்ட் சும்மா ஒரு கிளிம்சஸ் மாதிரி வீடியோஸ் நான் வந்து எடுத்தேன். In doing so, he broadened the horizons of the known universe and abolished once and for all the geocentric views of the ancient world. The telescope is an instrument that collects light and provides detailed images of remote and faint celestial objects. Seeing deeper and further depends on collecting more light, usually requiring larger lenses or mirrors. Today, scientists have huge telescopes. ஸோ அப்படியே வெளியே வரும்போது எல்லாம் நைட் டைம் ஆகிடுச்சா, எல்லாருமே டயர்ட் ஆகிட்டாங்க. அப்படியே மெட்ரோ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பிக் பண்ண வந்துட்டாங்க. அதேமாதிரி என் ஃப்ரெண்டும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால் நான் கொஞ்சம் வீடியோ எடுக்கலை. ஸோ ஓகே, கொஞ்சம் சில திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடலான்னு கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. அண்ட் ரொம்ப வருஷம் ஆச்சு வீடியோ போட்டு, பசங்களாம் கொஞ்சம் வளரணும்னு சொல்லி நான் வீடியோ போடலை, ஒரு சில கமிட்மெண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வந்து வீடியோவை வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். இன்ஷால்லா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஹியர் ஆஃப்டர் வந்து ரெகுலராக வந்து நமக்கு சேனலில் வந்து வீடியோ கண்டிப்பாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.